சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வந்துங்க, உட்காந்து பேசுங்க. அதாவது ஐயாவோட இடத்துல கோயில் கட்டிருக்கல, உங்களுக்கே தெரியும். தெரியாதுக்கு என்னப்பா? பணத்தட்டுப்பாடால கோயில் கட்ட முடியாம நின்னு போச்சு. யார் பேர்ல போடணும்? ஸ்ரீ மகா காளியம்மன் ட்ரஸ்ட்னு போடுங்க. ஸ்ரீ மகா காளியம்மன் ட்ரஸ்ட். கைய கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். வாட் ஃபார்? சொல்றேன். என்னப்பா ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? உட்காருங்க. ராஜா, ஒரு சந்தோஷமான செய்திப்பா. மறுபடியும் உங்க முதலாளி சங்க தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், எனக்கு தான் பெரிய கஷ்டம். குட் மார்னிங் சார். அரே இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. கொஞ்சம் இருங்க. போலீஸ் ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாசம் 20ஆம் தேதி நடக்க போகுது. அதுல சிறப்பு இருந்தா போடலான்னு இருக்கோம். கெட் யுவர் பெர்மிஷன் சார். பாபு. எஸ் சார். வாட்ஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆன் 20th? போர்டு மீட்டிங் சார். போர்டு மீட்டிங்க. ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு சார்? 6:30. 6:30 தானே? ஆமா சார். நான் வந்துடுறேன், டோன்ட் வரி. பாபு, நோட் திஸ் ப்ரோக்ராம், ஓகே? நியாயமான கட்சி. அட போங்கடா, எங்க கட்சி தான் ஒரிஜினல். நம்ம கட்சி தான் பழமையான கட்சி. நம்ம கட்சி தான். ஏன்டா காலையில எழுந்த உன கட்சி கூடின்னு உயிரை வாங்குறீங்க? தொழிலாளர் பிரச்சனையில லாபம் தேடுற எந்த கட்சியும் நமக்கு தேவையே இல்லை. அன்றாட பிரச்சனை தீர்க்கறதுக்கு எவன் ஒருத்தன் உண்மையா உழைக்கிறானோ அவன் தான் நமக்கு தலைவர். என்ன விஷயம்? வேற என்ன, போனஸ் விஷயமா தான். நான் போனஸ் 8% தரேன். உனக்கு மட்டும் தனியா 25,000 தரேன். சம்மதிச்சு கையெழுத்து போடு. லஞ்சமா? எனக்கு ஒண்ணும் பண்ண வேணாம். இத பாருங்க, தொழிலாளிகளுக்கு நியாயமா சேர வேண்டிய 20% போனஸ் கொடுத்துருங்க. லாப நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு நீ யாரியா? என் பார்ட்னரா? கொடுக்கறத வாங்கிட்டு போ. உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல 24 மணி நேரத்துல ஸ்ட்ரைக் பண்ணும். ஆவுன்னா ஸ்ட்ரைக்குங்கிறானுங்க. நானா ஆவுனா 2ல 1 பாத்துறேன். வாண்டியா கூப்பிடுறாயா? யூனியன் தலைவன் வாசு வந்து என்ன மிரட்டிட்டு போறான். நீ நேரா அவன் இருக்கிற ஏரியாவுக்கு போய் யாரும் பார்க்காத சமயத்துல சிம்லி விளக்க தள்ளி விட்டு வந்துரு. ஓ சரிங்க ஐயா. திறந்துதான் கிடக்கு, வாங்க. வணக்கம். நீங்களே பேசி முடிச்சிட்டீங்கல்ல? அதேதான் நானும் சொல்ல போறேன். சரி, அப்புறம் பேசிப்போ. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பார்ட்னர் குகனை பார்த்துட்டு வரோம். தொழிலாளிகளுக்கு எந்த விதமான போனஸும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தொழிலாளிகளை வயத்துல அடிச்சா அது முதலாளிகளுக்கு நல்லது இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அவரே சொல்லிட்டாருல்ல, அப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? திருப்பதி உண்டியல போட்டாலும் போடுவனே ஒழிய தொழிலாளிங்க உண்டிய கிழிச்சிட்டு உண்டியல்ல இந்த பணத்தை போட்டா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களை மன்னிக்க மாட்டார். ஏழையின் சிரிப்புல இறைவனை காணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஏழைங்களை அழ விட்டுட்டு இறைவன் உண்டியல போய் நிரப்புறீங்களே, இது என்னன்னு சொல்றது? ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு நான் தர மாட்டேன். முடிவா என்ன சொல்றீங்க? கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? சும்மா பேசிக்கிட்டனால ஒண்ணு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்களா என்ன ஓவரா தின்னுட்டு ஜாலியா வாக்கிங் போயிட்டு வரீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் போயிட்டு வரோம். ஏண்டா நீ ஷிஃப்ட்டுக்கு போல? இப்பதான் ஷிஃப்ட் முடிச்சு வராரு. தம்பி, உனக்கு இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் ஆச்சே. அட நீங்க வேற, சீட் எடுத்து முடிச்சுட்டு இப்பதான் வராருன்னு சொல்ல வந்தேன். சூதாட்டமா? ஏண்டா அன்னைக்கு இதே புள்ளியார் கோயிலுக்கு முன்னால இனிமே 3 சீட்டை கையால தொடர்றது இல்லைன்னு சொல்லி என் கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தே நீ? ஆமா சார், இதே பிள்ளையார் சாட்சியா சொல்றேன். அன்னையில இருந்து 3 சீட் ஆடுறதே கிடையாது சார். சும்மா ரம்மிதான் ஆடிட்டு இருக்கு. படவா, இவனை கொன்னா என்ன? அட சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா, உடனே தொங்குற பில்லைய தொட்டு காட்டுற நீ. இவன்லாம் லேஸ்ல போக மாட்டாம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க சார், எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் ஆடிட்டு இருக்கேன். ஆமாண்டா, சீட்டாட்டம் ஆரம்பத்துல பொழுதுபோக்கு தான். ஆனா அதுவே காலப்போக்குல உன்னை ஒரேடியா கொண்டு போயிட போகுது பாரு. ஏண்டா தொழிலாளர் சங்கத்துல பொறுப்பான பதவியில இருக்கிறவன் நீ. போனஸ் விஷயமா எம்டி கிட்ட போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா உன் பொழப்பு கெட்டு போயிடுமேன்னு நான் தனியா போயிட்டு வரேன். பதவியில இருக்கிற நீயே இப்படி நடந்துகிட்டீன்னா மத்த தொழிலாளர்களுடைய கதி அம்பே. அதோட சங்கத்தை இழுத்து மூடிட்டு நாங்களும் அப்ப வட்டமா? அம்மாடி, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்த தெருவுக்கு போயிட போறான், ஜாக்கிரதை. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன விஷயம்? உடச்சக்கடலை சாப்பிடுறீங்க? உடச்ச கடலை சாப்பிடுறதுக்கா போறவனை தடுத்து நிறுத்துறீங்க? அட ஒண்ணு இல்ல தலைவா, டச்சு நம்ம தலைவர்ரா, அதை எடுத்து நீட்டுறா.
என்னது வெத்து பேப்பரு? தலைவா, யார் யாருக்கோ என்னென்ன உதவியோ செய்யறீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கையெழுத்து. அத பாருங்க, அந்த இடத்துல போட்டு தலைவா. இது போடணுமா? கையெழுத்து எந்த இடத்துல போடணும்? இந்த இடத்துல. இந்த இடத்துல. இந்த இடத்துலயா? போட்டுருவோம். சொல்லிட்டேன். அரிசி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லன்னு. பசிக்குது சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி சொன்னா பசி அடங்குமா? இப்ப எனக்கு பசிக்குதே. பசிக்குதா? போய் வந்து கவனிச்சுக்கிறேன். இதே வேலைதான். சிப்ப வந்துட்டேன் காலங்காத்தால. என்ன லட்சுமி? அக்கா, ராணி பசிக்குதுன்னு சொல்லுதுக்கா. நாங்க வச்சுக்கிட்ட இல்லன்னு சொல்றோம். எல்லாமே பொய்தாடி ஞான பெண்ணே. அண்ணா, என்ன தங்கச்சி, பணம் தானே எனக்கு தெரியும். அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, அதோட கடையில பாட்டிலும் இருக்கு. ஆனா பணம் தான் இல்ல. நான் ஒண்ணும் தர்மம் கேட்கல. எங்க அண்ணன் கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கல்ல, அததான் கேட்டேன். தங்கச்சி, போனஸ் வந்தது, ஆனா 8% தான். ஆனா அந்த கடுகார சாராயக்கார பாவி பிடிக்கிட்டு போயிட்டான். என்கிட்ட லட்சுமியே சேர மாட்டேதம்மா. உன் பேர் லட்சுமி தான். இந்தாமா முடியுமா? வர்றம்மா. வர்ற. ஏய் கோணி, காத்தடிச்சா விலகும்ல. இன்னைக்கு பார்த்தே அவன் முடிவு வந்துட்டா. கோணிய ஆணி போட்டு அடிச்சிருக்காங்க, இனி பார்க்கவே முடியாது. அவன் அடிச்ச அடியில ஏண்டா என்னையா தப்பு? தப்பா? 2 பேரையும் தப்பி விடுவான் தம்பி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ? பணத்தை பாதுகாப்பா வைக்கணையா. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் காட்டினா அவங்கிட்ட இல்ல, அதனால எடுத்தான். பொறுப்பு இல்லாதது உங்க தப்பு. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. உழைச்சுதான் வாழணும். போ. இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்த தூக்கி போட்டு மீச்சு போல வந்துடுறானுங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு.